நீலாம் ஏன் பிசியோதெரபி சூஸ் பண்ண, இதுக்கெல்லாம் நீ தகுதியே கிடையாது அப்படின்னு சொன்னதுல இருந்து அதே காலேஜ்ல லெக்சரர், இன்னொரு காலேஜ்ல அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர், தமிழ்நாடு ஃபுட்பால் டீம்ல பிசியோதெரபிஸ்ட் அண்ட் இப்போ ஒரு கிளினிக்கை ஸ்டார்ட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்க விஷயங்களை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். யூஜி டேஸ்ல எல்லாம் இந்த படிக்கிற விஷயத்தை தாண்டி மற்ற விஷயங்கள்லாம் நான் சூப்பரா பண்ணுவேன். சில பேருக்குலாம் இந்த பிசியோதெரபில ஏதாவது டவுட் இருக்கும். என்னை பத்தி சில பேருக்குலாம் நான் பிசியோதெரபிஸ்ட் ஆவனாங்கிற டவுட்டே நிறைய பேருக்கு இருந்துச்சு. ஏன் அப்படின்னா இந்த இன்டர்ன்ஷிப் டைம்லலாம் நான் தெரிஞ்சிட்ட ஒரே விஷயம், எனக்கு பேஷண்ட் ஹேண்டில் பண்ண தெரியல, மிஷின் ஆப்ரேட் பண்ண தெரியல. சில மிஷின்லாம் அப்பதான் நான் புதுசாவே பாக்குறேன். ஒரு வழியா இந்த யூஜி டிகிரி கையில கொடுத்து வெளியே அனுப்பிச்சு வச்சாங்க. அப்பதான் ஒருத்தர் சொன்னாங்க, எனக்கு வெறும் யூஜி தானா, அதுக்கெல்லாம் வேல்யூவே கிடையாது, நீ பிஜி படி சரின்னு சொல்லி நானும் இந்த பிஜி ஜாயின் பண்ணேன். இந்த 2 வருஷம் கோர்ஸ் தான் ஒன்னு என்ன மேல கொண்டு போக போகுது கரியர்ல, இல்ல என்ன கீழே தள்ள போகுது. என் பிஜி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த அட்வான்ஸான விஷயங்கள் கத்துட்டு இருக்கப்ப நான் அப்பதான் இந்த அனாட்டமி, எக்ஸசைஸ், பயோமெக்கானிக்ஸ் தான் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். சொசைட்டில ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு. நம்ம எவ்வளவு பெர்ஃபார்ம் பண்றோங்கிறது பார்க்க மாட்டாங்க, நம்ம பாஸ்ட்ல எப்படி இருந்தோங்கிறது தான் எல்லாருமே யோசிப்பாங்க. லைக் அப்படிதான் என்னையும் பார்க்க ஆரம்பிச்சாங்க ஒரு கட்டத்துல. லைக் நான் ஏதாவது போய் கேட்கணும், இல்ல நான் ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறப்ப கூட, நீயா இவனா உனக்கா அப்படிங்கிற மாதிரி என்னோட பாஸ்ட்டை வச்சு நான் ஜட்ஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. எதையுமே காதில் வாங்காம என் காதை டைட்டாக மூடிக்கிட்டு நான் இன்னும் நிறைய புஷ் பண்ண ஆரம்பித்தேன். பிஜி ஃபைனல் இயரும் வந்துச்சு. நான் ஏதோ ஓரளவுக்கு லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஒன்ஸ் நான் முடிச்சு வந்ததுக்கப்புறம் சர்ப்ரைஸாக ஒரு விஷயம் நடந்துச்சு. அதுதான் எந்த காலேஜில் பிசியோதெரபி ஃபீல்டு எனக்கு செட் ஆகும்னு சொன்னாங்களோ அதே காலேஜில் லெக்சரராக, அதாவது பிசியோதெரபி சொல்லிக் கொடுக்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சிச்சு. அங்கேருந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணிக்கிட்டு புது விஷயங்கள்லாம் லேர்ன் பண்ணிக்கிட்டு இப்போ ஒரு கிளினிக்கை ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ஓரளவுக்கு ரன் பண்ணிட்டு இருக்கேன். என்னாலே இவ்வளோ முடியுது அப்படின்னா உங்களாலாம் எவ்வளோ முடியும்? போங்க போங்க போய் எல்லாம் படிங்க போங்க.